இன்னையிலேருந்து நம்ம சேனலில் தினம் ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு டாபிக் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம டெய்லி ஒரு டிசீஸ் எடுத்து அதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஷார்ட்ஸில். இது இன்ஸ்டாகிராம்லேயும் வரும், ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டஸ் மெலிட்டஸ். ஸோ டயாபெட்டஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது தமிழில் சர்க்கரை நோய் இல்லை நீரிழிவு நோயின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் டயாபெட்டஸ் மெலிட்டஸில் நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகப்படியாக, அதாவது ஹையராக இருக்கும். இதை ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் கிளைசிமியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய். நீரிழிவுனா என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியிலேருந்து நீர் நிறைய வெளியேறும். இதை 3 Psன்னு சொல்லுவாங்க. பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. நிறைய யூரின் வெளியே போகும், அப்புறம் நிறைய தாகம் எடுக்கும். இந்த மாதிரி நீர் நிறைய நம்ம பாடி விட்டு வெளியே போகிறதுனால இதை நீரிழிவு நோயின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்படுறதுக்கான ரீசன் தான் ஹைப்பர் கிளைசிமியா. அதாவது நம்மளோட பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் நார்மலாக ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கும். அது ரொம்ப அதிகமாக ஆகும்போது திஸ் டயாபெட்டஸ் மெலிட்டஸ் அக்கர்ஸ். இதே மாதிரி டுமாரோ நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.